ஆப்கானிஸ்தான்ல வந்து நாங்க உங்கள்ட்ட ஆட்சியை தந்துடுறோம்னு சொல்லி பெரிய அளவுக்கு பணமும் கொடுத்து, ஏன்னா இவங்க ஒரு நாட்டை கைப்பற்றிட்டு நிர்வாகம் பண்ண முடியாம ஓடுனா கேவலமா போயிரும்ல. அந்த நிலைமைக்கு அமெரிக்கா ஆளாயிடுச்சு. டெய்லி சோல்ஜர்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு தாக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. இது வந்து நம்ம இழப்பு ஜாஸ்தியா வருது. இதுக்கு போட்டு செலவழிக்க வேண்டி இருக்குங்கிறதுனால என்ன செஞ்சான்னு கேட்டா, இவங்கள தாலிபானை யாரை எதிர்த்து இவன் போர் செஞ்சானோ அவங்களே கூப்பிட்டு அவங்களுக்கு போதுமான நிதி, ஆயுதம், போக்குவரத்து எல்லாத்தையும் ஒப்படைச்சு, நீங்களே ஆண்டுக்கிறங்கன்னு குடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த வகையில அமெரிக்காவுடைய சார்புன்னு எடுத்துக்கொள்ளணுமே தவிர, நிலைப்பாட்டுல வந்து என்ன செய்றாங்கன்னா, அவங்க அமெரிக்கா சார்பா இப்ப இல்ல. அமெரிக்கா செய்ற அநியாயத்துக்கு நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோங்கிறதுல இப்ப தெளிவா இருக்காங்க. உண்டாக்குனது அவங்க அமெரிக்கா தான் அவங்கள ஆட்சியில வச்சாங்க. அவங்கள அகற்றுனது அமெரிக்கா தானே. ஆட்சியில இருந்த தாலிபான போர் செஞ்சு அகற்றியதும் அமெரிக்கா தான். அகற்றி விட்டு யார்ட்ட அப்போ ஒரு அரசாங்கத்தை வச்சிருந்தாங்க, டம்மி அரசாங்கம். அந்த அரசாங்கத்துக்கு ராணுவமே கட்டுப்படலை என்ற உடனே எல்லாம் தாலிபான்கிட்ட சரணடைஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இந்த நிலை உண்டான பிறகுதான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, நாங்க வெளியேறிக்கிறோம். அமெரிக்காவிலேருந்து கம்ப்ளீட்டா வெளியே அவங்க தலை மட்டும் வச்சிருக்கிறாங்க. தலை மட்டும் வைக்க ஒரு அனுமதி வாங்கி கொண்டு வெளியேறிட்டாங்க. அந்த தளத்தை எல்லாம் ஆப்கான்ல தாக்குவாங்க இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு. ஓ சரி சரி. அப்ப ஆப்கான்லயும் அமெரிக்கா இப்ப கத்தார்ல வச்சிருக்கிற மாதிரி ஆப்கான்ல ஒண்ணு வச்சிருக்கான். நம்ம நாடு தானே, நம்ம உருவாக்கின கவர்மெண்ட் நம்பிக்கையில வச்சிருக்கான். அதே மாதிரி ஈராக்ல ஒரு நாட்டை பிடிச்சிட்டான்னா அவன் தளத்தை வச்சுதான் போவான் கண்காணிக்கிறதுக்காக. அந்த மாதிரி ஆப்கான்ல இருக்குது. ஆனா ஆப்கான்ல மத்திய கிழக்கு உதவாது. மத்திய கிழக்குல சேர உதவாது ஆப்கான்ல இருக்கிறது. இருந்தாலும் அங்க ஒரு தளம் வச்சிருக்கணும். இல்ல புரியுது. இருந்தாலும் அமெரிக்காவை பகிச்சுக்கிட்டு ஆப்கானால தாலிபான்களால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியும். அவனுடைய தளத்தை மட்டும் தாக்குவாங்களே தவிர அமெரிக்காவும் ஆப்கான் போய் பகைக்க மாட்டான். இனிமே அவன் சூடுபட்ட ஆளா இருக்கனால அவன் போய் ஒன்றும் பெட்ரோல் வளம் ஒன்றும் கிடையாது, அதில் போய் மோதி வேலை இல்லைங்கிறனால அமெரிக்காவும் அதை வந்து இப்போ எதிர்த்து அவன் ஒன்றும் நிற்க முடியாது. அவனு என்ன செய்யும், அதிகபட்சமாக ஒன்றும் செய்ய முடியாது. அமெரிக்காவுடைய அந்த தளங்களை காலி பண்ண சொல்லுவான். எங்களுடைய தளங்களை எடுத்துருங்க, இல்லாட்டி நாங்கள் தாக்குவோம். அந்த அளவில் ஒரு வெறுப்பு காட்ட முடியுமே தவிர பெருசாக ஒன்றும் செய்ய மாட்டாங்க.